வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் கலந்த 2005 ரிலீஸ் ஆன தி டிரான்ஸ்போர்ட்டர் படத்தோட இரண்டாவது பார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இதுல கலவரம் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல பிஜிஎம் சும்மா பட்டைய கலப்போம். நான் இந்த மூவியோட பிஜிஎம்க்கு மிகப்பெரிய ஃபேன். நான் அடிக்கடி கேட்குற மியூசிக்ல இதுவும் ஒன்று. இதுல நம்ம ஜாசனோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டன்ட்ஸ் தான் மெயினே. ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2005 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு தி டிரான்ஸ்போர்ட்டர் பார்ட் 2. ஸோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த கலவரத்துக்கு அப்புறம் ஹீரோ பிரான்ஸ்ல இருந்து மையாமில வந்து செட்டில் ஆகியிருப்பான். படத்தோட ஓப்பனிங்ல கூட ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டின மாதிரியே நம்ம ஹீரோ ஒரு கார்ல இருக்கான். இந்த படத்துல ஹீரோ ஒரு சூப்பரான ஆடி காரை வச்சிருக்கான். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே அவனோட பாஸ்வேர்டு இல்லாம யாராலையும் ஓட்ட முடியாதுங்க மாதிரியான ஒரு சிஸ்டம். அங்க ஹீரோ கிளம்பலான்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு வந்து அவ கார் ரிப்பேர்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறா. நம்மாலு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு கிளம்ப அவ கண்ணை காட்டி கீழே இறங்க சொல்றா. அப்போ உடனே சுத்திலும் ஒளிஞ்சிருந்த 4 தடி பசங்க என்னமோ லேட் நைட்ல ஒயின் ஷாப் திறந்த மாதிரி ஓடி வராங்க. அவங்க காரு கிடைச்சிருச்சுன்னு பயங்கர குஷியாக ஹீரோ, டேய் பாத்துடா, இது பயங்கரமான காஸ்ட்லியான காருன்னு சொல்றான். அவனுங்க என்னமோ அதை ஃப்ரீயா கொடுத்த மாதிரி, கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம்னு உள்ள ஏறிட்டு, யோ என்னையா சாவியா போடுறதுக்கு இடத்த காணோம், எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்க, தம்பி இது பாஸ்வேர்டு போட்டாதான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாரு. அவங்க அப்ப அதை சொல்றா மட்டும்னு கேட்க, ஹீரோ அதை சொல்லிட்டு நான் என்ன நடைபயணம் போறதான்னு கேட்கறான். அவங்க இறாவன் மொட்டையில இருந்து ஜாம் எடுத்து பண்ணை தொட்டு திங்கிறன்னு வெளியே வராங்க. ஹீரோ, அட இருங்கப்பா, கோட் அழுக்காகணும்னு அதை கழட்டி வச்சுட்டு கரெக்டா 4 அடிதான். 4 பேரும் நாக்கு தள்ளி போயிடுவாங்க. அந்த சுருட்ட முடி ஹேண்ட்ஸ்அப்னு அழுதுகிட்டே வந்து கண்ணை காட்ட, பிராங்க் ஒழுங்கா போயிடு, இல்ல ஒழுங்கு காட்டி அடிப்பேன்னு சொல்ல அவ அப்படியே கலந்துக்கிறான். ஹீரோ லேட் ஆகி போச்சுன்னு வேகமா கிளம்ப இங்க ஆரம்பிக்குதுங்க நான் சொன்ன பிஜிஎம். சூப்பரா மிரட்டலா இருக்கும். நம்ம ஆளு காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி ரொம்ப சீரியஸா கடிகாரத்தை பார்க்க மணி சரியா 3 ஆகுது. தக்காளி இதுலயே ஏதோ பேங்கை கொள்ளையடிக்க தான் போறாங்கன்னு பார்த்தா அது ஒரு ஸ்கூல் விட்டதும் பிலி பிலி பிலின்னு பிள்ளைங்களாம் ஓட ஒரு சின்ன பையன் வந்து கார்ல ஏறுறான். தக்காளி இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் ஆனு பார்த்தா ஆடிக்காரை வச்சு ஷேர் ஆட்டோ மாதிரி குழந்தைய பிக்கப் பண்ணி டிராப் பண்ற வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக தான் அவருக்கு பதிலாக 1 மாசத்துக்கு இந்த வேலையை செய்ய வந்திருப்பான். அந்த பையன் பயங்கர சுட்டி. அதோட அவனுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு விடுகதையெல்லாம் சொல்லி அதுக்கு க்ளூ கொடுத்துக்கிட்டே அவனை குழப்பிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறான். அங்க பையனோட அம்மா, ஆக்சுவலா அவங்க தான் இந்த படத்துல ஹீரோயின் மாதிரி. வாசல் அவளும் அவ ஹஸ்பண்ட், அதாவது இந்த பையனோட அப்பாவும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பையனோட அப்பா கவர்மெண்ட்ல போதை தடுப்பு பிரிவோட டைரக்டர். அதனால அவரோட வீடெல்லாம் பயங்கர செக்யூரிட்டி கண்ட்ரோல்ல இருக்கும். இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைனா, அவரு ஃபேமிலிக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லைன்னு தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வரான். இவங்க சண்டை போடுற பார்த்துட்டு காரை தள்ளி நிப்பாட்ட, அதுக்கப்புறம் அவ வந்து பையனை உள்ள அனுப்பிடுறா. ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லி, நாங்க சண்டை போடுறது பையனுக்கு தெரியாத மாதிரி வண்டியை நிப்பாட்டினதுக்குன்னு சொல்ல, அவனும் பரவாயில்ல, பெத்தவங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டா அது அவங்கள பாதிக்கும்னு சொல்றான். அவ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்க, அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல. அவங்க பேசுறது லுக்குன்னு எல்லாமே ஒரு டைப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு பக் மூலயமா ஒரு குரூப் வாட்ச் பண்ணிக்கிட்டு, அதுல ஒருத்தன் காலையில 9 மணிக்கு போறாங்க, பையன் கூட டிரைவர் மட்டும்தான் வரான்னு எவனுக்கோ தகவல் கொடுக்குறான். இங்க வில்லனா காட்டுறாங்க. அவனும் கூட சில பேரும் அவதார் குட்டியாட்டும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில விறகு கட்டை வச்சு சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட வந்து ஒருத்தன் இந்த மேட்ரை சொல்ல, அங்க அரைக்குறையா ஒரு ஒத்த ரோசா ஆடிட்டு இருப்பா. அவ தான் வில்லனோட ஆளு. அங்க அவளை பார்த்தும் 4 பேர் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப மட்டமான டேஸ்ட் அவங்களுக்கு. வில்ல வரான். அவன் வந்ததும் அவன்கிட்ட ஒரு வைரஸை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப நியூஸ்ல இந்த போதை பொருள் தடுப்பு பிரிவோட உச்சி மாநாடு நாளை மறுநாள் நடக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவன் வீட்டுக்கு ஹீரோயின் வரா. லைட்டா சரக்கு அடிச்சிருக்கா போல. அவங்கிட்ட அடக்க முடியாத ஃபீலிங்ஸை காட்ட நம்ம ஆளு கண்ணியமா வேண்டான்னு தடுத்துறான். அவ ரொம்ப மன கஷ்டத்துல அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறான். அடுத்த நாள் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஒத்த ரோசா கூட ஒரு அண்டர்டேக்கர் மாதிரியே ஒருத்தன் வரான். இவங்க உள்ள போய் அவங்க பார்க்க போற டாக்டரையும் நர்ஸையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு மாறுறாங்க. அங்க பையனோட நம்ம ஹீரோவும் வரான். அந்த பயபுல வேற ஊசி போடுவாங்களா, ஊசி போட்டா பயங்கரமா வலிக்குமான்னு பயபுல என்ன மாதிரியே பயந்துகிட்டு கிடப்பான். அப்ப ஹீரோ, உன்னை யாரும் துன்புறுத்த விட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு அவன் உங்க அம்மா சத்தியமானு கேட்பான். தம்பி, என்னோட 4வது ரூல்ஸே முடியாத சத்தியத்தை நான் பண்ண மாட்டேன், அதனால என்னை நம்பு, வா போகலாம்னு கூட்டிகிட்டு போறான். இவங்க அங்க போனதும் அந்த நர்ஸோட இடத்துல ஒத்த ரோசா இருப்பா.
இவளை பார்த்தா நர்ஸ் மாதிரியா இருக்கு, நகை கடையை கொள்ளடிக்க வந்த பொம்பளை பேய் மாதிரியே இல்லை இருக்குது. அவகிட்ட ஹீரோ டாக்டரை பார்க்கணும்னு சொல்ல அதுக்கு அவ உடம்பு சரியில்லைன்னு பிட்ட போட்டு இவன் ஆளுதான் அங்க டாக்டர் கெட்டப்ல இருப்பான்ல அவனை பார்க்க சொல்றான். அந்த வாண்டு பழைய நர்ஸ் எங்கன்னு கேட்க இவ அவளுக்கு சீக்கு வந்து மட்டையாகிட்டா, ஒரு கெட்ட காய்ச்சல் பரவுதுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போறான். அங்க அந்த டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுவானா. அவன்லாம் டாக்டர் மாதிரியா இருக்கான், கொள்ளடிக்க வந்த இடத்துல வெள்ளடிக்கிறவன் மாதிரியே இருப்பான். சரி விடுங்க. அவனை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு டவுட்டு. அந்த வாண்டு நான் பழைய டாக்டர் வந்ததும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அந்த காட்டுவானா தம்பி அவர் ஒரு எமர்ஜென்சிக்காக வெளியே போயிருக்காரு, அதனால நானே பார்க்குறேன்னு சொல்றான். ஹீரோ என்னப்பா நர்ஸு அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு கேட்க அவன் ஏங்க அதாங்க எமர்ஜென்சியாக வீட்டுக்கு போய் மட்டையாகிட்டாருன்னு சொல்லிட்டு பையனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டிடெக்டிவாக இருப்பார் பார்த்தீங்களா, அவர் இவனை பார்க்க ஊரில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பார். ஹீரோ என்னையா ஈவினிங் தான் வரேன்னு சொன்னா சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்ல அவன் அடப்போப்பா எனக்கு இங்க பாதுகாப்பே இல்லை, எல்லா ஹேர் ஹோஸ்டர்ஸும் என்னை பார்த்து பயங்கரமா இப்போ சொல்லி விட்டாங்க, அது மட்டும் இல்லாம பலாத்காரம் பண்ண பார்த்தாங்க, அதான் சீக்கிரமா வந்துட்டேன்னு அடிச்சு விடுறான். ஹீரோ நீ என்ன திருந்த வேலையான்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த நர்ஸை பார்க்குறான். தொடையில டேட்டூ. அவ ரொம்ப ஃப்ரீயா இருக்கா. நம்பாலு என்னடா இதுன்னு பார்க்க அவ போன்ல ஏதோ ஒரு டாக்டர் லீவுன்னு சொல்றா. அதே டாக்டர் பேர் போட்ட கோட்டை அந்த அண்டர்டேக்கர் பைய போட்டுட்டு கிராஸ் ஆகுறான். ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைக்க அப்ப இவன் ரத்தத்தை பார்த்துட்டு டக்குன்னு உள்ள போறான். அந்த காட்டுவானா பையனுக்கு ஊசி போட போயிட்டு இவனை பார்த்ததும் மறைச்சுக்கிறான். ஹீரோ நாங்க அப்புறமா வந்து அந்த டாக்டரே பாத்துக்கிறோம்னு சொல்ல அவன் இல்ல இப்பவே பையனுக்கு தடுப்பூசி போடணும்னு அடம்பிடிக்கிறான். ஹீரோ வேண்டாம்னு சொல்ல அவன் வேகமா அவனுக்கு போட ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் என்ன அடிதடி தான். கையில எதையோ எடுத்து அந்த அண்டர்டேக்கரை ஒரே சொருகு ஆள் அப்படியே லாக்காக பையன் ஒரு சின்ன ஓட்ட மூலியமா பக்கத்து ரூமுக்கு அனுப்பிடுறான். கடுப்பான அந்த காட்டம் ஓடி வந்து ஒரே குத்து செவுத்த உடச்சுக்கிட்டு அவங்களும் பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோவை படுக்க போட்டு கேப் விடாம லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடுறங்கிற மாதிரி செம்மையா குத்துறானுங்க. ஹீரோ கையில ஏதோ கிடைக்க அதை காட்டு பய காலத்துல சொருகிறான். அதோட காட்டுவானானுக்கு வாயிலே ஒரு மிதி. அப்பவும் அந்த காட்டம் எந்திரிக்க அவனை எகிரி குதிச்சு கதவை புடுங்கிட்டு இவன் வெளியே வந்து விழுவுறான். அங்க பேய்க்கு பிறந்த பிசாசு கண்ணை எடுத்து பயங்கரமா சொல்றான். உடனே நம்மளால சிலிண்டர் எடுத்து ஓபன் பண்ணி வெளியே விட அது ராக்கெட் மாதிரி புடுங்கிக்கிட்டு போய் பயங்கரமா வெடிக்குது. அந்த கேப்ல பையனை தூக்கிட்டு நம்மளால எஸ்கேப் ஆகுறான். அது தெரிஞ்சு ஹீரோ வரத்துக்குள்ள ஒருத்தன் போய் அவன் காருக்கு அடியில பாம வைக்கிறான். இது தெரியாம ஹீரோ கார் எடுத்துட்டு வெளியே வந்தா ஒத்த ரோசா அவனுக்கு முன்னாடி அங்க வந்து இவங்களை வெறித்தனமா சொல்றான். நம்மளாலதான் புல்லட் ப்ரூஃப் ஆச்சு, ஹாயா டாடா பை பை சொல்லிட்டு போறான். இத அவ வில்ல கிட்ட சொல்ல அங்க போலீஸ் வருது. வில்ல அடுத்த வேலையை ஆரம்பின்னு சொல்றான். இவ காண்டுல போலீஸா நொறுக்கி தள்ளுறா. அங்க அந்த குட்டி பையனுக்கு வீட்டுல பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கரெக்டா கேட்டோட எட்ஜுக்கு வர வில்லன் கால் பண்றான். அவன் அந்த பையனை காட்ட அவன் உடம்புல ஒரு லேசர் லைட் இருக்கும். வில்ல தம்பி நீ ரொம்ப நல்லா விளையாண்ட, நீ கண்டிப்பா ஒரு சாதாரண டிரைவர் இல்லைன்னு எனக்கு தெரியுது, புல்லட் ப்ரூஃப் இருக்கிற தைரியத்துல தானே ஈஸியா அவனை காப்பாத்திட்ட, இப்ப அதே காரு என் ஆளுங்களோட 7.62 புல்லட் எப்படி தொலைக்குதுன்னு பாக்குறியா, என் ஆளுங்க நீ இருக்கிற இடத்துல இருந்து 300 அடி தூரத்துக்கு எல்லா இடத்துலயும் இருக்காங்க, நீ அந்த காரை விட்டுட்டு கீழே இறங்கினா அவன் உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை, நீ இப்ப என்ன பண்றனா பேரழகம் பிரேம்குமாருக்கு தங்கச்சி மாதிரியே ஒருத்தி வருவான்னு சொல்ல அங்க ஒத்த ரோசா பேயே பயந்து போற அளவுக்கு ஒரு கெட்டப்ல வருவா. வில்ல அவளை கார்ல ஏத்திக்கன்னு சொல்ல அவளும் உள்ள வரா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஹீரோயின் பதட்டமா வர வில்ல தம்பி நீ இப்ப அவகிட்ட இருக்க, அவ கை பூ மாதிரியே அணைக்கும் புயல் மாதிரியும் அழிக்கும், என்ன பூவா புயலான்னு கேட்க அவன் அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்து விரட்டுறான். அவங்கள போலீஸ் துரத்த ஹீரோ சந்து பந்தெல்லாம் விட்டு நிறவறான். அவ சும்மா சும்மா லெஃப்ட் போ ரைட்டு போன்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் சும்மா இருடி பருத்தி கோட்டைக்கு போறனவள என்ன ஏன் ஸ்டைல்ல ஓட்ட விடுன்னு சொல்ல அவ என்னடா உன் ஸ்டைலுன்னு கேட்குறான். இப்போ பாருடி என் ஸ்டைலுன்னு எடுப்பான் பாருங்க, ஆடிக்காரே ஆடி போகிற அளவுக்கு ஓட்டுவான். ஒரு பார்க்கிங்குள்ளே பூந்து மேலே போய் ஒரு ஜம்ப் எடுப்பான் பாருங்க, அப்படியே வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு ஜம்ப் ஆகுது. அதை விட ஒரு பிரேக்கை போட்டு காரை ரோலிங்லேயே சுற்றிக்கிட்டு போய் அந்த பில்டிங்கோட எட்ஜில் கரெக்டாக நிப்பாட்டுவான் பாருங்க, லேசாக நமக்கே டர் ஆகும். அதை பார்த்து அவள் பரவாயில்லையே கில்லாடி தான், இனிமே அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் அக்கடை சூடடி பேர் வச்ச பெருச்சாலின்னு சொல்கிறான். அங்க ஒரு ஹெலிகாப்டர் வர அவ அதை அசால்ட்டா சுட்டு தள்ளிட்டு வாடு மர்கை ஆகி போயிந்தி நீ கிளம்புன்னு சொல்லுவா. இங்க அந்த பையனோட அப்பன் ஒரு சாதாரண டிரைவர் என் பையனை கடத்திட்டு போயிட்டான்னு கத்திக்கிட்டு இருக்க அங்க ஒரு மொட்டை வந்து அவன் ஒன்னும் சாதாரண டிரைவர் இல்ல, ஹீரோவோட ஆர்மி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புட்டு வச்சுட்டு அவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும், அவன் போகாத ஏரியாவே இல்ல, அவன் ஒரு சகலகலாம் வல்லவன்னு அப்படி இப்படின்னு புகழ்றான். ஆனா ஹீரோயின் மட்டும் அவன் இதை கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றான்.
அந்த தகப்பன் அவன் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் குழந்தைய கடத்திருக்கான், எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு சொல்றான். இங்க அவங்க வில்லனோட இடத்துக்கு வராங்க. இந்த சேசிங்ல ஹீரோ மேல ஜெர்க்கான ஒத்தரோசா கிட்ட வந்து பிராங்கா திட்டுற அளவுக்கு ஓவரா நெஞ்ச நக்குறா. வில்லன் ஹீரோ கிட்ட ஓவரா தத்துவம்லாம் பேசிட்டு பையனோட அப்பாவுக்கு கால் பண்றான். அவன்கிட்ட 5 மில்லியன் பணம் டிமாண்ட் பண்ண அவனும் கொடுக்கறதா ஒத்துக்கிறான். வில்லன் ஹீரோ கிட்ட சரி உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்ப சொல்ல அந்த குட்டி பையன் என்னை யாரும் ஹர்ட் பண்ண விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றான். வில்லன் எதுக்கிட முடியாத ப்ராமிஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம இருக்க மாட்டேன் அப்படின்னு செம்மையா கெத்தா ஒரு பஞ்சு டைலாக் பேசுறாரு. அதுக்கு வில்லன் பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா உன் பருப்பு என்கிட்ட வேகாதுன்னு சொல்ல ஹீரோ உன் பருப்பை நான் எடுத்து காட்டுறேன்னு சொல்றான். வில்லன் சவால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ கிளம்புன்னு சொல்றான். ஹீரோ கார் பக்கத்துல போக காருக்கு அடியில பாம்பு இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுது. ஒரு செகண்ட் நின்று யோசிக்க அவன் கண்ணை கட்டி போக சொல்லி காலுக்கு கீழே சொல்றான். ஹீரோ கொஞ்சம் கூட அசராம நிற்பான். அதுக்கப்புறம் ஹீரோ கார் எடுத்துட்டு வேகமா போக இவங்களும் கிளம்பி கொஞ்சம் தூரம் போக வில்லன் அந்த பாம்பை வெடிக்க வைக்க சொல்றான். அதுக்குள்ளே நம்மால செம்ம ஸ்பீட்ல போய் ஒரு ஜம்ப் எடுத்து ஒரு கிரேன் ஹூக்ல கரெக்டா அந்த பாம்பை மாட்டி ரிலீஸ் பண்ண அதுவும் கரெக்டா வெடிக்குது. அல்டிமேட் எஸ்கேப். அப்படியே அந்த காரு அழுங்காம குலுங்காம லேண்ட் ஆகும் பாருங்க, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அப்பங்காரனுக்கு கால் பண்ண அவன் வண்டையா திட்டுறான். அவங்கிட்ட இருந்து மொட்டை வாங்க ஹீரோ பையனை ஒரு போட்ல கடத்திக்கிட்டு போறாங்க. உடனே நார்த் சைடுக்கு ஒரு பிளேன் அனுப்ப சொல்றான். அந்த மொட்டை அதை புரிஞ்சுக்காம இவனை கண்டுபிடிக்கிறதுலேயே குறியா இருக்குது. இவங்களும் ஹீரோவோட காலை கண்டுபிடிச்சு ட்ரேஸ் பண்ணி போக அங்க அவன் போன் மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்கு செம்ம சுண்ணாம்பு. அதுக்கப்புறம் ஹீரோ வேற ஒரு போன்ல இருந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண அவன் ஹீரோ வீட்டில் ஜாலியா குக்கீஸ் சமைச்சுக்கிட்டு இருப்பான். இவன் வீட்டில் இருக்காத உடனே பீச்சுக்கு போயிடுன்னு சொல்ல அப்போ கரெக்டா போலீஸ் வந்து அவன் வாய்க்கு நேராக கண்ணை நிட்டுறாங்க. உடனே அவன் அரெஸ்ட் பண்ண பீதியில அவன் உங்களை பார்த்த காபராலே என் ஆபரா தானா வந்துச்சு போன டைலாக் பேசிட்டு வரான். அதை கூட எடுத்து போட்டுக்க விடாம தூக்கிட்டு போவாங்களாம் பாருங்களேன். இங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல அவன் மட்டும்தான் அவனை நம்புவா. இங்க இவனை போலீஸ் விசாரிக்க அவனும் பிரான்ஸ்ல ஒரு போலீஸ்னு தெரியுது. அவங்க பிராங்க் உங்களோட நெருங்கிய நண்பனான்னு கேட்க யோ அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்றான். அவங்க அவன் வீட்டுல சமைச்சிட்டு எல்லாம் இருந்தீங்க ஆனா ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்க அவன் அட பாவிகளா எனக்கு சமைக்க தெரியும் அதனால சமைச்சேன், சமைச்சு போட்டா புண்ணியம் கிடைக்கும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதுதான் செஞ்சேன், இப்போ கூட தான் சாண்ட்விச் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை உபசரிக்கிறீங்க, இது நல்லா இல்லைங்கிறது வேற ஒரு விஷயம், அதனால நான் உங்க ஃப்ரெண்டானு மடக்கி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி போய் அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா அந்த ஓனானோட போட்டோவை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ரூமுக்கு லிஃப்ட்ல போக அப்போ பிஜிஎம் பொலகம். அந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி சண்டை போட்டப்ப அந்த ஓனா கையில இருந்த வைரஸ் இன்ஜெக்ஷன் சிரஞ்சில அப்படியே இருக்கும். அதை எடுத்துட்டு திரும்ப அங்க போலீஸ் மடக்குறாங்க. அவங்களுக்கு தண்ணி காட்ட பார்க்க அப்போ புல்லட் பட்டு அந்த சிரஞ்சு உடஞ்சிருது. அதை பார்த்து கடுப்பாகி அவங்க கைய காலெல்லாம் உடச்சு போட்டுட்டு ஒரு எம்டி சிரஞ்சும் H2O எடுத்துட்டு போறான். இங்க அந்த அப்பங்காரன் அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பணத்தை கொண்டு போய் வைக்கிறான். அங்க இவனோட ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே சமையல் கட்டா மாத்தி எல்லாருக்கும் வித்த காட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கால் பண்ண அவன் எங்க அம்மாவே கால் பண்ணிட்டாங்கன்னு சமாளிச்சுட்டு போறான். ஹீரோ அந்த ஓனானோட போட்டோ அனுப்ப அங்கிருந்த கம்ப்யூட்டர் மூலியமா இவன் அதை பாக்குறான். யாரா இவன் சரியான காட்டு ஓன மாதிரியே இருக்கான்னு சொல்ல ஹீரோ அவனை பத்தி டீட்டெயில எடுக்க சொல்றான். அவனோட அட்ரஸ் தெரிஞ்சு நேரா அங்க போக அவன் அவசரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோவை பார்த்ததும் மிரண்டு போய் ஓட ஹீரோவும் விடாம விரட்டுறான். அவன் எப்படா மொட்டை அந்த பாம்புல இருந்து தப்பிச்சான்னு புலம்பிக்கிட்டே ஓடுறான். ஹீரோ செம்ம வெளியில வரதை பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு மரண பீதி. போற வரவன்லாம் இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் மெயின் ரோட்டுக்கு போய் ஒரு பஸ் பின்னாடி தொத்திக்கிட்டு போக ஹீரோ டக்குன்னு கீழே குதிச்சு தண்ணியில ஓடுற பைக்கை ஒரு பொண்ணோட சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு வேகமா போறான். அங்க ஒருத்தன் என் பொண்டாட்டி எங்கடா தள்ளிட்டு போறேன்னு பின்னாடியே வெறி கொண்டு விரட்டுறான். இவன் வேகமா தண்ணியில வரதை பார்த்துட்டு அந்த ஓனா ஓவரா ஒழுங்கு காட்டும். நம்மால டக்குன்னு ஒரு ஜம்ப் எடுத்து பஸ்ஸுக்கு பின்னாடி வர அவன் ஐயோ மட்டம் வந்துட்டான்னு பஸ்ஸுக்குள்ள ஓடுறான். ஹீரோவும் உள்ள பூந்து செம்மையா அடிச்சு எதுக்குடா பையனுக்கு ஊசி போட பாத்தீங்கன்னு கேட்க அவன் சொல்ல முடியாதுடா மொட்டைன்னு சொல்றான். உடனே ஹீரோ கையில இருந்த சிரஞ்சை இறக்கி அவனுக்கு வெறும் தண்ணியை ஏத்துறான். அவன் அட பாவி மொட்டை என்ன காரியம் பண்ணிருக்குன்னு தெரியுமான்னு கேட்க ஹீரோ ஏதோ பெரிய ஆப்பா வச்சுட்டேன்னு மட்டும் தெரியுது, முடிஞ்சா உன் உயிரை காப்பாத்திக்கோன்னு சொல்றான். அவன் பதறை அடிச்சுக்கிட்டே வெளியே ஓடுறான். இங்க மொட்டை இன்னும் அவங்க பணத்தை எடுக்கலன்னு சொல்ல ஹீரோ என் ஜாடையா இதை பணத்துக்காக பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்றான். ஆனா அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவளோட புருஷங்கிட்ட உங்க பதவியால தான் நம்ம பையன் இப்ப ஆபத்துல இருக்கான்,
அவனை பிராங்க் ஒருத்தனால மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்ல, அப்போ பையன் இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டதா சொல்றாங்க. அங்க போய் என்னமோ பூச்சி பிடிக்கிற மாதிரியே ட்ரோனை வச்சு அந்த ட்ரக்கை ஓபன் பண்ண பார்க்க, அவன் நீங்க காப்பாத்துறதுக்குள்ள என் பையன் மூச்சு முட்டி செத்துருவான்னு ஓடி போய் கதவை ஓபன் பண்றான். அதுக்குள்ள பையனும் சேஃபா தான் இருக்கான், காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் வில்லன் பார்த்துட்டு நல்லா மூச்சு வர்றா என் தங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒத்த ரோசா செம்ம பிளான்னு சொல்றா. இங்க ஹீரோ அந்த வானம் பையில அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்றான். அவன் நேரா ஒரு லேபுக்குள்ள போக அங்க நிறைய பேரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் அங்க ஒருத்தங்கிட்ட எங்கடா அந்த டாக்டர் அந்த மொட்டை வைரஸ் ஏத்திட்டான், எனக்கு மாத்து மருந்து வேணும்னு கேட்க அவன் இவனை வெயிட் பண்ண சொல்றான். இங்க நம்ம ஹீரோ இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டே வர திடீர்னு மார்க் ஹென்றி மாதிரி ஒருத்த வந்து செம்ம பரட்டுறான். என்ன அடி, ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட கேப் விடாம சும்மா பறக்க விட்டு அடிப்பான். நம்ம ஆளு திணறி போய் அங்கிருந்த 2 இளநீக கையில மாட்டி பறந்து போய் மூஞ்சிலேயே குத்த அவனுக்கு லைட்டா ஜெர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கரமா ஆட்டங்காட்டியெல்லாம் அடிக்க அவன் என்னமோ மசாஜ் பண்ற மாதிரியே திரும்பி எழுந்து வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்த ஷிப்பு ஓட்டையில அவனை மாட்டி விட்டு அதை கவுத்து விட மலை மாடு மல்லாந்துக்குது. இந்த ஓனா இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு உள்ள போய் டாக்டரை மிரட்டி மருந்து கேட்க அவன் எனக்கு இன்னொருத்தனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றான். உடனே ஓனா அவனை போட்டு தள்ளிட்டு இப்போ போடுறான்னு சொல்ல, அப்ப ஹீரோ உள்ள போந்து அது உனக்கு தேவையில்லைப்பான்னு சொல்றான். அவன் மொட்டை அதை போடலன்னா நான் செத்து போயிடுவேன்டான்னு சொல்ல, ஹீரோ நான் உனக்கு வெறும் தண்ணியை தாண்டா ஏத்தனன்னு சொல்றான். அட பாவி மொட்டை, என்ன நாய் மாதிரி அலைய விட்டுட்டேன்னு சுட பார்க்க அப்படியே கண்ணை பிடிங்க அவன் கழுத்துல சொருகி ஓனாவுக்கு ஊன்னு ஊதிடுறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட அந்த வைரஸை பத்தி கேட்க அவனும் அது இருமல் தும்மல் மூச்சுன்னு காத்திலே பரவக்கூடியது, அந்த பையன் கண்டிப்பா செத்துடுவான், அவன் மூச்சு காத்து பட்டவங்களும் செத்துடுவாங்க, அதோட 24 மணி நேரம் மட்டும்தான் அது வேலை செய்யும், அதுக்கப்புறம் அதுவாவே அழிஞ்சிடும்னு சொல்றான். அவன்கிட்ட அந்த மாத்து மருந்தை கேட்க அவன் நீயோ பிடிச்சிக்கோன்னு வெளியே தூக்கி போடுறான். நம்மால அது கூடவே பறந்து போய் ஏர்லயே 2ஐயும் கேட்ச் பண்ணுவான். ஆனா இவன் விழுந்ததும் கையில இருந்து அது நழுவிட ரோட்ல வண்டிங்க தாறுமாறா வரும். உடனே போய் படக்குன்னு அதுல ஒண்ணு எடுக்க 2 சைடும் வண்டி வரும். அப்ப நம்ம ஆளு ஒரு ஜம்ப் பண்ண 2 காரும் நேருக்கு நேரா இடிச்சுக்கும். படத்துல இது செம்ம ஸ்டண்ட், மரட்டலா இருக்கும். சரின்னு கையில இருந்த மருந்தை பார்த்தா அது டேமேஜ் ஆகியிருக்கும். இன்னொன்னு எங்கடான்னு பார்க்க அது ஒரு பக்கமா நடு ரோட்ல உருண்டு போயிட்டு இருக்கும். எதிரில் வேற ஒரு லாரி வேகமா வர நம்மால வேகமா ஓடி போய் பாயறான். அதை பார்த்து டிரைவர் பிரேக்க போட ஜஸ்ட் மிஸ், டயர் பக்கத்துல போய் அதை கேட்ச் பண்ணுவான் பாருங்க, நமக்கே செலுத்து போகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வெறித்தனமா கெத்தா நடந்து வரதெல்லாம் படத்துல செம்ம மாசா இருக்கும், பிஜிஎம் கொளுத்தும். இங்க அந்த பையனை டாக்டர் செக் பண்ணிட்டு ஒண்ணு இல்ல சாதாரண வைரல் ஃபீவர் தானே சொல்ல, அப்ப அந்த பையனோட அப்பாவுக்கும் அது இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். அவனும் இரும்பிக்கிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு அந்த கான்ஃபரன்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்ல அவனும் கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி பையனுக்கு வைரஸை ஏற்றிருக்கிறதா சொல்ல அவ பதறி போறா. ஹீரோ அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த மாத்து மருந்தை போடுறான். அதோட அவ ஹஸ்பண்ட் கான்ஃபரன்ஸுக்கு போனதுனால அவன் மூலியமா அங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் அந்த வைரஸ் பரவும். அந்த மருந்து இப்போ வில்லன்ட்டு இருக்கிறதா சொல்லி அவனை பிடிக்க கிளம்புறான். அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி இவனை பிடிக்க பார்க்க அவங்கள சாதாரணமா பந்தாடிட்டு மொட்டைக்கு மூஞ்சிலேயே ஒரு எத்து விட்டுட்டு கிளம்புறான். இங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கான்ஃபரன்ஸுக்கு வர அவன்கிட்ட இருந்து நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிக்குது. ஹீரோ ஒரு பிசிஓ மூலமா அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண அவன் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட வில்லனோட டீட்டெயில் எடுக்க சொல்ல அவனும் அதை எடுத்து எப்பா இவன் பயங்கரமான ஆளுடா, பெரிய பெரிய ஸ்மக்லர்களுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இவன் தான் ரைட் ஹேண்டு, பணத்துக்காக எதை வேணாலும் செய்வான், இந்த உலகத்தோட எல்லா இடத்துலயும் இவன் பார்க்காத வேலைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோவோட காரை போலீஸ் கேட்ச் பண்ணிடுறாங்க. அவன் வில்லனோட அட்ரஸை சொன்னதும் ஹீரோ ஒரு டாக்ஸிக்கு குறுக்கு போய் திடீர்னு நிற்கிறான். அவன் நம்ம ராயபுரம் ஆள் போல வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டாடா கபோதி உனக்கு என்ன வேணும்னு கேட்க நம்மால வா சீட்டு தாண்டா வேணும்னு கேட்கறான். அவன் தோட்டா என் சீட்டு என்ன எம்எல்ஏ சீட்டா இல்ல எம்பி சீட்டான்னு ஓவரா கலாய்க்க அந்த கார் எடுத்துட்டு வேகமா போறான். இங்க கான்ஃபரன்ஸ் முடிய எல்லாருக்கும் அந்த வைரஸோட அட்டாக்கு முத்தி போகுது. ஒவ்வொருத்தரா மட்டையாக ஆரம்பிக்கிறாங்க. இங்க வில்ல மொத்த மாத்து மருந்தையும் விவரமா அவன் உடம்புல ஏத்திக்கிட்டு கிளம்ப ரெடி ஆகுறான். அப்ப ஹீரோ கரெக்டா வர இவங்களை நோக்கி கன்ஸோட நிறைய பேர் வராங்க. அந்த டிரைவரு இவங்கெல்லாம் உங்க தோஸ்தான்னு கேட்க இல்ல பங்காளிங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறாங்க. அவனுங்க அந்த டாக்ஸிவே சுட்டு பிரிச்சு எடுக்கிறாங்க. ஹீரோ ஒரு டனல் வழியா உள்ள போய் வரவனெல்லாம் போட்டு செம்மையா அடிச்சு பேக்கப் பண்றான். அந்த டிரைவர் அடா பாவி ஒன்னால தாண்டா என் டாக்ஸி சலிசலியா நொறுக்கிட்டாங்கன்னு சொல்ல அவன் அதுக்கு பதிலாக இந்த காரை எடுத்துக்கோன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல 4-5 பேர் வர தண்ணி பைப்பை வச்சு தண்ணி அடிக்காமலே பில்லரை எழுப்பி அடிப்பான். இந்த ஃபைட்டை பல தமிழ் படங்கள்ல காப்பி அடிச்சிருக்காங்க. இங்க வில்லன் வெளியே போக பார்க்க ஹீரோ கண்ணை காட்டி அவனை மடக்கிறான். அவன் நீ என்னை ஷூட் பண்ணா ரத்தம் ஃபுல்லா வெளியே போயிடும், அப்புறம் உனக்கு மாத்து மருந்தே கிடைக்காது, இப்ப நான் தாண்டா அந்த மாத்து மருந்துன்னு சொல்ல ஹீரோ எதுக்காக இப்படி செஞ்சேன்னு கேட்கறான். அவன் ஃபூல்
என்ன இது கூடவா தெரியாது, எல்லாம் பணத்துக்காக தான், யாரு பணம் கொடுத்தாலும் அவங்களுக்காக நான் வேலை செய்வேன். கடைசியா எனக்கு பணம் கொடுத்தது கொலம்பியால இருக்கிற ஒரு போதை மருந்து கடத்தல் கூட்டம். அவங்க மீட்டிங்க்கு வந்த தலைவர்களை அழிக்க சொன்னாங்கன்னு சொல்றான். அப்ப அங்க ஒத்தரோசா வர அவங்கிட்ட ஹீரோவை விட்டுட்டு எனக்கு ஃபிளைட்டுக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவ வவ்வால் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பறந்து ஓவரா பட்டம் விட ஹீரோ ஏர்ல வரவல ஒரே ஒத்தரோசா பள்ளி மாதிரி போய் கம்பியில குத்தி செத்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து ஒரு ஃபெராரி காரை எடுத்து ஓட்டுவான் பாருங்க, ஸ்பீடு அல்லும். பிரேக்குன்னு ஒன்று இருக்கிறதே மறந்து வெறித்தனமா ஓட்டுவான். இவன் அந்த ஏர்போர்ட்டு கிட்ட கரெக்டா ரீச் ஆக வில்லனோட ஃபிளைட்டும் கிளம்புது. சும்மா வேற லெவல்ல ஃபிளைட்டையே சேஸ் பண்ணுவான். அது கரெக்டா டேக் ஆஃப் ஆகும்போது காரை ஒரு போர்டில் இடிச்சு வெடிக்க ஃபிளைட்டோட வீலு ஸ்டக் ஆகும். பைலட் லேண்ட் பண்ணிடலாம்னு சொல்ல வில்ல வேணாம், இதோட பறக்க முடியும்னா கொலம்பியால போய் லேண்ட் பண்ண சொல்றான். அப்போ ஒரு பைலட் அதை சரி பண்ண போக ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு உள்ள வரான். வில்ல அவனை பார்த்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை, நான் என் வேலையை தானே செஞ்சேன், சரி வா உட்காரு பேசலாம், இப்போ உனக்கு என்ன தெரியணும்னு கேட்க ஹீரோ எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு அவனை போட்டு செம்ம பரட்டுறான். அவன் நம்ம ஹீரோவை சுடுறன்னு மீதி இருந்த ஒரு பைலட்டையும் சுட்டு போடுறான். இவனுங்க ஒரு பக்கம் தடுமாறிட்டு அடிச்சுக்க ஃபிளைட்டு அந்த இடத்துல வித்த காட்டிக்கிட்டு இருக்குது. இவனுங்க ஃபிளைட்டுக்குள்ளேயே உரல தண்டம் போடுறாங்க. ஹீரோ அடிச்ச அடியில அவனுக்கு மூக்கு வாயெல்லாம் ரத்தம் கேக்குது. ஒரு வழியா ஃபிளைட் உடஞ்சி தண்ணியில விழுவ ஹீரோ அவனை காப்பாத்தி மேல கொண்டு வரான். அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டலா காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பூங்கொத்தோட வந்து அவங்க ரூம்ல பார்க்க அங்க அந்த வாண்டு ஹீரோயினையும் அவன் புருஷனையும் விடுகதையா கேட்டு கொண்டுகிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோ நர்ஸு கிட்ட இதை கொடுக்க சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ஃப்ரெண்டை இதுக்கு மேல இந்த பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு ஃபிளைட் ஏற்றி விடுறான். ஹீரோ காருக்கு போனதும் அவனுக்கு இன்னொரு கால் வருது. அதுல அவனுக்கு அடுத்த வேலை ரெடியா இருக்குதுன்னு சொல்ல இவனும் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதோட படமும் முடியுது. போதை பொருள் இந்த உலக நாடுகளே ஆட்டி வச்சிட்டு இருக்கிற ஒன்று தானே. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடுக்க முடியல. ஏதோ ஒரு வழியில மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இது அவங்களா நிறுத்தினாதான் உண்டு, நாமளா நிறுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ காய்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லவ் யூ காய்ஸ், பாய்.